ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கைலாய புதியமணி பரம்பரை 1001வது பீடத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற நமது சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் 1998 ஒரு இடத்திலே ஒரு இறை நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு அடியார் கேட்க, நாகதோஷத்திற்கு என்ன செய்வது, சர்ப்பதோஷத்திற்கு என்ன செய்வது, கால சர்ப்பதோஷத்திற்கு என்ன செய்யலாம், இதனால் என்ன, சர்ப்பதோஷம் என்றால் என்ன, அது என்னென்ன செய்யும் என்பதை அடியார் வாயிலாக எல்லாருக்கும் தெரிவித்தார். அநேகமாக சிலருக்கு தெரியும். ஆனால் வாத்தியார் உரைத்தது வேறு. சர்ப்பதோஷத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். சர்ப்பம் என்ன செய்யும், சர்ப்பம் என்ன செய்யும், நாகதோஷம் என்ன செய்யும் என்பதை நீங்கள் கண்டு உணர்வதற்கு ஒரு நேரம் வரும். அப்போ நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாது. போக போக அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. குருவர்களால் இல்லை இறையர்களால் தெரிஞ்சுப்பீங்க. அந்த காலம் வரும்பொழுது அடியேன் வேற எங்கேயானு இருப்பேன்னு சொன்னார். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாத்தியார் தன் உலகம் எய்தினார். 2021-20 உலக பெரும் தொற்று நோயாக இந்த நாகத்தினுடைய பல கோடி யுகங்களாக ஏற்பட்ட சாபங்களினால் வந்த பலன், உலகத்திலே பல மனிதர்கள் கொத்து கொத்தாக சொல்லுவதற்கு மூச்சு விடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் அகால மரணம் அடைந்தார்கள். அதற்கு ஒரு பெயர் குரானா. திருவிடைக்கழியில் உள்ள ஸ்தல விருட்சம் குராமரம். அப்பொழுது வாத்தியார் என்ன சொன்னார், ஒரு மரத்தினுடைய பெயரில் ஒரு வியாதி, பெரும் வியாதி, தொற்று நோயாக கூட உருவாகும் அப்படின்னு சொன்னார். அந்த மரமானது திருவிடைக்கழி. இப்பொழுதெல்லாம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், தீண்டி நம்ம சொல்வதற்கு இல்லை என்றாலும் கொஞ்சம் விஷயம் தெரியும், நன்றாக தெரிந்த அடியார்களுக்கு சற்றே சீக்கிரம் புரிந்து கொள்வீர்கள். இருந்தாலும் இனி வரும் காலங்களிலும் எத்தனையோ விதமான தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எல்லாம் நம் கர்ம வினையை தவிர வேறு யாருக்கும் எதுவும் செய்து விட முடியாது. முன்னே செய்த பலன் பின்னே வந்து நிற்கும். அப்படி இந்த உலகத்திலே நாகம் இல்லாத இடம் என்றால் உலகத்தில் எங்குமே கிடையாது. காளிங்க நர்த்தனம் புரிந்ததிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரை நீலகண்டேஸ்வரராக ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்ற காலத்திலிருந்து யுகம் யுகமாக, ஏன்னா யுகம் முடியும் பொழுது பிரளயங்கள் வரும்போது பற்பல அற்புதங்கள் இந்த மாதிரியெல்லாம் தோன்றும். அசுர சக்திகளினால் மாய்க்கப்படுவார்கள், இல்லை என்றால் நல்ல சக்தியினால் வெல்லப்படுவார்கள். இப்படி ஒரு காலத்திலே, அதாவது சிவி சக்கரவர்த்தி என்ன தக்ஷமகா யாகத்திலே இங்கே அவரும் அரவூர் என்கின்ற திருவாரூர் தஞ்சாவூர் பாதையிலே சிங்களாஞ்சேரி ரயில் கேட் லெவல் கிராசிங்க்கு அருகிலே உள்ளே போனால், மேற்கே போனால் கப்பல் உடையானுக்கு அருகிலே மங்களாம்பிகை உடனுரை அரவூர். இந்த கோயிலிலே தான் பல யுகமாக பல கோடி சொல்வோமே பெரிய பெரிய அரசர்கள் முதல் ஆண்டி வரை வணங்கி வந்த இடம். முதலாக உலகத்திலே சிறியானங்கை என்கின்ற அற்புதமான மூலிகை தோன்றிய இடம். மேலும் ஆனால் இங்கே யாரையும் நான் தீண்ட மாட்டேன், எந்த ஊரினுடைய பெயரை சொன்னாலும் அவர்களுக்கு எந்த விதமான விஷமும் ஏறாது. அப்படி என்கின்ற அன்றிலிருந்து இன்று வரை எந்த இடத்திலும் சர்ப்பம் தீண்டியதும் இல்லை, தீண்டப் போவதும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ராகு மகாதசை, கேது மகாதசை இப்படி வரும்பொழுது
எத்தனையோ விதமான தோஷங்கள், நாகதோஷம், சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம், எட்டில் ராகு, மாங்கல்ய தோஷம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒவ்வொரு பரிகாரம், சிறு சிறு பரிகாரம் சொல்லிக் கொடுத்தவர்கள் மூலமாக செய்திருக்கலாம். ஆனால் சாதித்தது என்ன, சாதிக்க வேண்டியது என்ன என்றால், ஒரு நாகலோகத்தினுடைய இடம்தான் அந்த கோவில். இப்போ நாகேஸ்வரன் கோயில் இருக்கு, எத்தனையோ நாகருக்கு பெறையுள்ள நாகநாதர் இருக்கார். இப்படி நம்முடைய மேல்மருவத்தூருக்கு அருகிலே அஷ்ட நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது வாதையார். இதனால் இன்னும் சொல்லலாம், 1000 தலையை உடைய ஆதிசேஷனையும் காட்டினார். இப்படி பெருமாளான ரங்கநாதர் ஆதிசேஷனத்தில் சயன திருக்கோலம் இன்னும் போன்றிருக்கார். அப்படின்னாக்கா அதனுடைய காரணங்களை நமக்கு விளக்கி தந்திருக்கார் வாத்தியார். இப்படி அரும்பாடுபட்டு அந்த தொற்று நோய் காலத்திலே ஓடி போய் இரவோடு இரவாக அந்த இடத்தை கண்டுபிடித்து, ஏன்னா வாத்தியார் சொன்ன போது யாரும் போகலை, இங்கே பரவும் போது ஓடினோம். அன்னைக்கு அந்த கோயிலானது தாறுமாறாக இடிபாட்டு நிலையிலே ரொம்ப பரிதாப நிலையிலே இருந்தது. பல அடியார்கள் வாத்தியார் சொல்லி அதை போய் எல்லாரும் பார்த்து அதற்கான சின்ன சின்ன ஏற்பாடெல்லாம் பண்ணி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று மேற்கட்ட குறிப்பிட்ட இடத்திலே அந்த வெள்ளிக்கிழமை என்றானது அந்த அரவூர் அந்த மங்களாம்பிகை சமேத அந்த ஆதி நாகநாதருக்கு கும்பாபிஷேகம், பரிவார தெய்வங்கள் அத்தனைக்கும். இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எல்லோரும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதில் பங்கு பெறுவது நல்லது. நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நிறைய புண்ணியங்கள் தர்மங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதில் ஒன்றும் குறையவே கிடையாது. ஆனால் அந்த புண்ணியத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் பல கோடி பேர் இருப்பார், பல ஆயிரம் பேர், குடும்பத்திலோ உற்றாரோ சொந்தக்காரர்களோ, அதுவும் நம்மை தாக்கும். ரெண்டாவது, எவ்வளவு பெரிய பித்ரு சாபங்கள் இருந்தாலும், ராகு ஆண் வர்க்கத்தையும், கேது பெண் வர்க்கத்தையும், பித்ரு சாபங்கள், குழந்தைகள் பிறந்து மடிந்தது, பிறக்கும் போதே இறந்து பிறந்தது, அப்படிப்பட்டவர்கள் நிலைமையிலே அது மாதிரி எத்தனையோ இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பலவிதமான விஷ சம்பந்தமான நோய்களால் தாக்கப்பட்டு மனிதருக்குத்தான் இந்த கவலை. வாழ வேண்டும் என்கின்ற ஆசை, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது. நாகராஜன், நாகலிங்கம், நாகபூஷணம், நாகம்மாள், நாகராணி, நாகமணி, இப்படி நாகத்துடைய பேர் வைத்தவர்கள் நான் சொல்ல முடியும், 1000 பேர் கூட சொல்லுவேன். என்ன, நாகசுந்தரி, இப்படி நாகலட்சுமி என்று நிறைய இருக்கு. இப்படி அந்த பெயர் இல்லை என்றாலும் அவர்களுடைய உற்றம் உறவினர்கள், சுற்றத்தார் யார் ஒருவர் இருந்தாலும், அந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும், அந்த நாகருடைய பெயரில் உள்ள ஊரில் கூடியிருந்தாலும் இல்லை என்றாலும், அந்த நாகராஜனுடைய அனுக்கிரகம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுகின்றது என்று ஞானப்பத்த கிரந்தத்தில் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் தனியாக ஒரு கோவிலை எடுத்து புதிதாக கட்டி அதை செப்பனிட முடியாது. பல 1000 காலமாக அங்கே இருக்கின்ற வழிபட்டு வந்த முன்னோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், வேத விற்பன்னர்கள், பேச்சு வராமல் திக்குவாய் கொண்டவர்கள் அத்தனை பேரும் வணங்கி வந்தார்கள். கெட்ட கனவுகள், சொப்பனம், அந்த மாதிரி இருந்தவர்களாம் அங்கே வணங்கி ஒரு சிறிய விபூதி பிரசாதத்தை எடுத்து தடவினால் போகும், அவர்கள் உலகம் புகழும் பெரிய மேதாவியாக வந்தார்கள். விதவிதமான கலைகளிலே விருத்தியாடுகள், நாக ஆபரணம் கொண்டவர்கள், நாகத்தை போல பரத கலையிலே ஒரு முக்கியமான ஒன்று உண்டு. இப்படி யோக தப நிலையில் உள்ளவர்களும், குண்டலினி யோக பயிற்சி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும், மேலும் யோக கலைகள் மீண்டும் நிமிர்ந்து வருவதற்கும் ஞான சக்தியை பெறுவதற்கும் ஏற்ற இடம்தான் இந்த அரவூர். இந்த அரவூரிலே மிக கடுமையான முயற்சி பிரயத்தனம் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் கொண்டு நிறுத்தி இந்த கோயிலானது தற்காலம் அடியார்களுடைய திருப்பணி கைங்கரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன். இப்பொழுது தரை போட வேண்டியது இருக்கிறது. கோயிலெல்லாம் பரிவார தேவதைகள்லாம் பூர்த்தியாகிவிட்டது. சுவாமி அங்கு விடுவார். எல்லா பரிவார தேவதைகளுக்கும் ஏற்பாடாகிவிட்டது.
சுட்டு சுவர் பூசியாக வேண்டும், கட்டி முடிச்சாச்சு. இடிஞ்சு தாறுமாறாக கடந்தது, கட்டியாச்சு. இப்போ தரை போட வேண்டும், தண்ணீருக்கு ஆழ்குழாய் கிணறு போட வேண்டும், யாகசாலை அமைக்க வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இதுவரை பெரிய அளவிலே செலவுகள் செய்த ஒருவர் இருக்கின்றார். ஆனால் நமது அடியார்கள் கூட்டம், நமது வாத்தியார் சொன்ன என்னிட்ட சொல்லலைங்கிற ஒருத்தட்டு சொல்ல மாட்டார். ஒருத்தட்ட சொல்லியிருந்தால் அது பல பேருக்கு போய் சேர வேண்டும். அதுபோல எந்தெந்த இடங்களிலே நமக்கு அந்த நேரத்திலே நான் இங்கே சொல்ல கொண்டதாக முக்கியமாக அந்த நேரத்திலே நமக்கு முக்கியமாக நமது சீனியர் அடியார், மூத்த அடியார்கள் சொல்லப்பட்ட உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு அடியார் இப்பொழுது இல்லை, ஏபால் சாரெல்லாம் நிறைய செஞ்சு எங்கெங்கெல்லாம் நாகப்பிரதிஷ்டை செய்தீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த அரவூருக்கு வந்து இதில் கைங்கரியம் பண்ணித்தான் ஆக வேண்டும். மலையை உடைத்து, பாறையை உடைத்து, பெரிய ஆழ்குழாய் தோண்டி, இல்லை என்றால் பூமியை தோண்டி, மணல் வியாபாரம், செங்கல் மற்றும் இப்போதெல்லாம் பாறையை வெடித்து இப்படி தகர்த்து இப்பொழுதுதான் அதனால் இருக்கிற மண்ணுகள் சுரங்கங்களை தோண்டுவதும் அப்படி பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த நாகராஜனுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்றால், அதனால் ஏனென்றால் கண்டிப்பாக இந்த வெடியை வைத்து தகர்த்தால் அதில் எங்கோ ஒரு அக்கத்தில் உள்ள அதனுடைய புற்றுகளை அதிர்ச்சி செய்து ஓடியிருக்கும். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் அது நல்லதாக தெரியவில்லை. எப்படி வேண்டுமானாலும் அது தன் வேலையை செய்யும். அவர்களும் தங்களுடைய பங்கிற்கு இங்கே வந்து சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு கல் வச்சு பூஜை பண்ணால் கூட போகிறோம். ஆனால் மனசில் பார்த்திங்கன்னா லட்சமாக கோடியாக நமக்கு வருமானம் வரணும், செலவு செய்யணும். ஆனால் ஏதான ஒரு சின்ன ஒரே ஒரு 50 கிராம் நெய்யை கொடுக்கலாமானாக்க அங்கே மேலே பார்ப்போம், உனக்கு இவ்வளோ சௌகரியம்லாம் கொடுத்துருக்கும் போது உனக்கு மனசு இப்படி இருக்கே, நீ மறுபடியும் இப்படி தான் வரணும்னு ஆரம்பித்து விட்டாக்க நம்ம என்ன பண்ணுறது? அதனால் தாராள மனசு வரும்பொழுது நம்ம சௌகரியமாக ஓஹோ என்று இருப்போம் என்று தெரியும். அதனால் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதும் 400 இடங்களிலே நாகப்பிரதிஷ்டையானது ஒரே காலத்திலே முன்னையும் பின்னியுமாக அரச மரத்தடி அந்தந்த ஆலய நிர்வாகம் யார் ஒருத்தர் தனியாக சிறிய மற்றும் பெரிய ஆலயங்களை குடும்பத்தில் வைத்து வழிபட்டார்களோ அங்கங்கெல்லாம் நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டும். வாழ்க்கையிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். இனிமேல் அது நீடித்து இருக்க வேண்டும் என்றால் இந்த கோவிலுக்கு வந்து செய்வது சிறப்பான, தொடர்ந்து அதே போல தலைமுறையாக மீண்டும் நல்ல நிலைக்கு வருவதற்கு இந்த அரவூர் நாகராஜன் உங்களுக்கு உதவி செய்வார். வாத்தியார் மேலே உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டவர்கள் இதை கண்டிப்பாக மறுக்கவோ மாட்டார்கள். நமக்கு தான் அவர் கண்ணால் பார்க்க முடியலையே, நம்ம வீட்டில் வந்து சின்ன பூஜை செய்கிறோம். கோவிலில் செய்தால் பல கோடி யுகங்களுக்கு, பல கோடி தலைமுறைகளை நம்ம காக்கும். வீட்டில் செய்தால் நம்ம செய்த அளவுக்கு ஒரு துளி பலன் கிடைத்தால் பெரிய சமாச்சாரம். இப்படி பல வதைகள், ஜீவன் வதை, சித்திரவதை, துஷ்டத்தனம் பண்ணுறது, கடுமையான நாகதோஷம் வேலை செய்கின்றவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க இல்லை என்றால் வண்டி இழுக்கின்ற மார்களை அடித்து வதைத்து குதிரைகளை தாறுமாறாக அடித்து ஓட்டி அதை போட்டி ரேஸ் என்று சொல்லி அடித்தவர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான நாகதோஷம், குடும்பம் ஒன்று காணப்படும். நிறைய நடந்திருக்கு. என்ன குதிரை பந்தயம், இந்த காலப்பந்தயம் சொல்லி விலங்குகளை படாத பாடுபடுத்தி கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்த பறவைகள் முதல் விலங்குகள் முதல் யார் வைத்து அடைத்து அதை பார்த்திருந்தாலும் சரி, தனியாக வனமாக தனியாக சொல்லுவேன், நான் எஸ்டேட் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும். ஏன்னா அந்த எஸ்டேட்டுக்கு அதிபதி நாகர். அவர்களெல்லாம் வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக இதை இவ்வளவு விரைவிலே இந்த கோயிலானது செப்பனிடப்பட்டு பல ஆயிரம் காலமாக அதை கவனிப்பார் இல்லாமல், விளக்கேற்ற கூட இல்லாமல் பல அடியார்கள் கொஞ்சம் சிறு முயற்சி எடுத்து இந்த கோயிலானது இப்பொழுது கும்பாபிஷேகம், சம்பரோக்ஷணம், புனருதாரணம், ஜீர்ணோத்தாரணம், இப்படி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி அருமையாக நடைபெற இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் உடனடியாக இதை கேட்டு சில நிமிடத்திற்குள்ளே நான் தொடர்பு எண்ணை தருகின்றேன். கேந்திராலயா என்கின்ற எண் மற்றும் சில எண்களை தருகின்றேன்.
சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 மூட்டை சிமெண்ட் தேவைப்படுது. ஜல்லி வாங்கி கொடுக்கலாம். சில கட்டுமான வேலைகள், யாகசாலை பூஜைகள் இதில் கலந்து கொள்ளலாம். பணமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை, பொருளாக சேர்த்து விட்டாலும் மிக மிக சந்தோஷம், இரட்டிப்பு சந்தோஷம். ஆனால் அங்கே உள்ள சந்தானம் என்கின்ற ஒரு அர்ச்சகர், அதே பெயர் கொண்ட ஒரு ஸ்தபதி, ஒரு நிர்வாகி இப்படி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் பொருளாக வாங்கி கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக நமது கேந்திரத்தினுடைய முக்கியமான சில அடியார்கள், நீங்கள் புரிந்துப்பீர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் கூட எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் தியாக மனப்பான்மையுடன் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடமும் உங்களுடைய தொகையை அனுப்பிவிட்டு, நீங்கள் அனுப்பிய தொகையை எனது நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்தால் உங்களுடைய பெயர்கள் முழுமையாக எழுதி பத்திரப்படுத்தி அதற்கான சில காரியங்கள் செய்து இந்த அஷ்டபந்தன மகா பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக சில நாக எந்திரங்களை தயாரித்து அடியல் வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. உங்கள் குலம் 7 ஜென்மம் 7 குலம் தலைமுறை, அது உங்களுடைய குலத்தை காக்கும். அவர்களுடைய பெயரை உடனடியாக எனது எண் மற்றும் இன்னொரு எண்ணை தருகிறேன், அரவிந்தனுடைய எண்ணை கேட்டுக்க. ஆனால் தொகை அனுப்புகின்ற இடத்தை நான் தருகிறேன். எனது எண்ணிற்கு கண்டிப்பாக எந்த விதமான பொருள் மற்றும் பணமும் அனுப்பக்கூடாது. ஏனென்றால் நேரடியாக செல்ல வேண்டியது பொருளோ தொகையோ உங்களுடைய காணிக்கையோ அவர்களுக்குத்தான் செல்ல வேண்டும், வரக்கூடாது. ஆனால் என்னுடைய இதுக்கு என்னவென்றால் சில காரியங்கள் அது செய்யும் பொழுது உங்களுடைய பெயருக்கும் சில பிரதிஷ்டைகளுக்கு செய்யப்படும். நீங்கள் அங்கே யாகசாலையிலே ஹோமத்திலே எல்லாவற்றிலும் கண்டிப்பாக பங்கு கொள்ள தக்க ஏற்பாடு செய்யப்படும். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. நமது அகஸ்திய ஆசிரமத்தை சார்பில் சில முக்கியமான அடியார்களை எல்லாம் வரவழைத்து பேசியிருக்கிறேன். எல்லோரும் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் யார் யார் வாத்தியார் சொல்லி, ஜெயபால் சார் சொல்லி நாகப்பிரதிஷ்டை செய்தீர்களோ கண்டிப்பாக இதில் கலந்து கொள்வீர்கள் என்று எனக்கு ஒரு மனசு தெரிகிறது. இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் பாருங்கள், அடுத்த 12ஆம் தேதிக்கு இன்றைக்கி சொல்கிறோம்னாக்க, இருந்தாலும் மனது கேட்கவில்லை, எல்லோருக்கும் சொல்கிறோம், நீங்கள் பண்ணுங்கோ. இப்படி நாகன் ராஜ்ய வாழ்க்கை வாழ வைக்கின்ற ஒரு ஆகன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் அற்புதமான மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஆதிமூல அறவூர் நாகநாத சுவாமியை யார் ஒருத்தர் பரிபூர்ணமாக நம்பி வந்தாலும் எந்த விதமான மருந்து அலர்ஜி, மாத்திரை சாப்பிட்றது, என்னென்னமோ சாப்பிட்றது, அதில் தவறான விஷம் கலந்த பொருள்களை கொடுத்து ஜனங்களை ஏமாற்றுவது, சில விலங்குகளுக்கு வைப்பது, அந்த மாதிரியான காரியங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் இது ஒரு உபயோகர உதவியாக இருக்கும். இதை ஜோதிடர்கள், நல்ல கணித ஞானம் உள்ள ஜோதிடர்கள், நல்ல அனுஷ்டானம், அவருடைய சந்தியாவந்தனம், நித்திய பூஜை செய்கின்ற ஜோதிடர்கள் மற்றும் நாடி ஜோதிடர்களெல்லாம் உடனடியாக நீங்கள் உங்களுடைய கைங்கரியத்தை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லுங்கள். அவர்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் ஒரு பெரும் புண்ணியம் வந்து சேரும். இப்படி மறைத்து வைக்கக்கூடாது என்பதை வெளியே கொண்டு வந்துவிட்டோம். இன்னும் பல நாகர், இந்த நாகரை அடித்துக் கொள்வது, இப்போ சொல்லுவது, இந்த நாகருக்கு மிக நாகர் எந்தவும் இல்லை, பல கோடி நாகருக்கு இவர் தலைவர். அப்படிப்பட்ட இடம் நாளைக்கு எதிர்காலத்திலே அந்த நேரத்தில் சொல்வாளே சங்கரா சங்கரா என்று கத்தக்கூடாது. இப்போ நமக்கு வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு தான் வந்திருக்கு, சிங்காரித்து வந்து விட்டது. அதை நல்ல விதமாக செய்து அடியார் பெரும் கூட்டலாக ஓஹோ என்று கும்பமேளா என்று, மகாமகம் போல கும்பமேளா என்று இந்த கோயிலே கும்பாபிஷேகத்தை பார்க்கும்போது கருடன் வட்டமடிக்கும் நாகலோகத்து அஸ்திகசித்தர் அவருடைய தலைமையிலே பல லட்சம் கோடி சித்தர்கள், மாமுனிகள், தேவாதி தேவர்கள், ஜிங்சாட்சிகள், பரவஹம்சர்கள், பித்திருமண்டல தேவதைகள் அத்தனை பேரும் வருகின்றார்கள். அப்போ எல்லா கிரகமும் வந்தாகும். கணபதி லோகத்திலிருந்து மகா கணபதியினுடைய தலைமையிலே அன்று முழுமையாக எல்லோரும் வருகின்றார்கள். இன்னும் நான் சொல்லுகின்றேன், பகுதி 2ஆக வைத்துக்கொள்வோம்.
எங்களுக்கு கிடைக்கிற செய்தியை பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள், அதை உங்களுக்கு தருகின்றேன். எதுவும் என்னுடைய கற்பனை வளம் அல்ல, எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.